ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு செல்வி குக்கிங் சேனல். இன்றைக்கி செல்வி குக்கிங் சேனலில் சூப்பரான ஸ்நாக் ரெசிபி தான் செய்ய போகிறோம். கேரளாவில் ரொம்ப ஃபேமஸான பழப்பூரி தான் செய்ய போகிறோம். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம். 1 கப் மைதா எடுத்திருக்கேன். மைதாவில் 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். 1/4 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன். குக்கிங் சோடான்னு சொல்லுவாங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இனிப்பு எடுத்து கொடுக்கறதுக்காக உப்பு சேர்த்துக்கிறேன். வாசனைக்காக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம், ஆப்ஷனல் தான், பட் நான் இன்னைக்கு ஆட் பண்ணிக்கல. இதை தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம். கட்டிகள் எதுவும் இல்லாமல் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். பஜ்ஜி மாவு கன்சிஸ்டன்சிக்கு இந்த மாவு இருக்கணும், ரொம்ப தண்ணியாகிடக்கூடாது. மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு 30 நிமிஷம் மூடி போட்டு வச்சுருங்க. சோடா சேர்த்ததுனால அது கொஞ்சம் ரியாக்ட் ஆகி வரட்டும். பழப்பொரிக்கு 2 வாழைப்பழம் எடுத்திருக்கேன், நேந்திர வாழைப்பழம். நல்லா பழுத்த பழமாக எடுத்துக்கோங்க. தோலெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு இதை சின்னதாக பீஸ் போட்டுக்கலாம். இது செய்யறது ரொம்ப சிம்பிள், டேஸ்ட்டும் அந்த மாதிரி நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி திக்னஸில் பீஸ் போட்டுக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் பீஸ் போட்டுட்டேன். இதை ஃப்ரை பண்ணிக்கிறதுக்கு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். நான் கடலை எண்ணெய் தான் எடுத்திருக்கேன். இதுவே தேங்காய் எண்ணெயில் சுடுறப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் எண்ணெய் இருந்தால் தேங்காய் எண்ணெயில் ஃப்ரை பண்ணுங்கள். இப்போ நம்ம மாவு கரைச்சி வச்சுருந்தோம்ல, அதில் கட் பண்ணி வச்சுருக்கிற பழத்தை எடுத்து எண்ணெய் சூடானதும் இந்த மாதிரி பஜ்ஜி போட்டுக்கலாம். அதுவே நல்லா குக்காகி மேலே வரும். அதுக்கப்புறம் எடுத்து திருப்பி போடுங்க. இந்த மாதிரி நல்லா உப்பிக்கிட்டு வரணும். 2 சைடு நல்லா குக்காகி எண்ணெய் சலசலப்பாக அடங்குனது எண்ணெயிலேருந்து எடுத்துருங்க. இல்லை கோல்டன் கலரில் வரணும். இந்த மாதிரி எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணிக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சிம்பிளான ரெசிபி, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் வரணும்னா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.